ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏன் ஸ்ரீ ரங்கநாச்சியார் திருவடி சேவை வருடத்தில் ஒரு முறை மட்டுமே, ஏன் எப்பொழுதும் இல்ல? நம்பெருமாளோட புறப்பாடு பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களும் இருக்கு. ஸ்ரீரங்க நாச்சியாரோட திருவடி சேவை ஏன் நவராத்திரியில மட்டும் இருக்கு அப்படின்னு. இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நாச்சியார் ஒரு திவ்ய மகிழ்ச்சி இல்லையா? ரொம்ப திவ்ய மகிமை பொருந்தி இருக்கக்கூடியவள், ரொம்ப மெல்லியதானவளும் கூட. அவள் பரமபதத்தில் எப்படி இருக்கான்னா, பரம புருஷனோட இணைந்து நித்திய யோக நிலையில இருக்கா. யாரு? நம்ம பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் தாயார். அவளின் ஆழ்ந்த கருணை, அவளே கருணையின் வடிவம். அதனால் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களிலும் புறப்பாடு செய்து ஜீவராசிகளிடம் கருணை வெளிப்படுத்த வருகிறார். ஆனால் நாச்சியாரோ தனது கருணை ஸ்வரூபம் மூலமாகவே எல்லாரையும் தாங்குகிறார். வெளிப்புற புறப்பாடு அவசியமே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றான்னாக்க, அவளோட ஒரு பார்வை, ஒரு திருவடி சேவை போரும் ஒரு வருடம் முழுதும் ஜீவராசிகளுக்கு நாட்கள் தோறும் அது அனுபவம், அருளின் அனுபவம் தரக்கூடியது அப்படின்னு. தாயார் கருணை நித்திய சந்நித்தியத்தால், நித்திய சந்நித்தியத்தில் நின்று அவள் திருவடி சேவை ஒரு வருஷத்தில் ஒரு முறை நடந்தாலும் அந்த அருளின் பரிசு நாள்தோறும் தங்குகிறது. அதனால நம்பெருமாள் கருணை வெளிப்பாடாக புறப்பாடு, நாச்சியார் கருணை உள்ளார்ந்ததாக அனுபவ ரீதியாக ஒரு சேவை தரிசனம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பெருமாள் அனுகிரகம் செய்கிறார், நாச்சியார் அனுகிரகமாகவே இருக்கிறார். அதனால் நாச்சியாரோட திருவடி சேவை வருடத்தில் ஒரு முறை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எம்பெருமான் பரமபதத்துல நித்திய சூரிகள்லாம் அதுக்கு தூபம் தீபம் சாமரம் மேல போய் அது கீழே வரத்துக்குள்ள ஒரு அவதாரமே எடுத்துட்டு வந்துடுறான்னு சொல்றோம் இல்லையா? எம்பெருமான் இங்க பூலோகத்துல அந்த மாதிரி நினைச்சு பாருங்களேன். தாயாரோட ஒரு திருவடி சேவை என்னென்னைக்கும் நம்மளோட இருக்கு இல்லையா? எம்பெருமானோட அவதாரங்கள் மாதிரி. அந்த மாதிரி நம்பெருமாள் ஒரு பரத்வ ஸ்வரூபம், நாச்சியார் காருணையின் ஸ்வரூபம். கருணையோட நித்தியத்தினால அவளோட புறப்பாடு ஒரு காலிகம் தான், ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு தான். எப்பொழுதும் எப்படி இருக்கா? அவன் நித்திய சன்னதியில் இருக்கிறாள். நம்மள நினைவூட்டுறதுக்காக, ஒரு விதமாக காட்டுறதுக்காக அந்த ஒரு நாள் திருவடி சேவை அப்படின்னு. இதே ஸ்ரீராமாயணத்திலையும் பிரமாணங்கள் எடுத்து பார்த்தோம்னாக்கா, யதா ராமோபி ததா சீதா, யதா சீதா ததா ராமஹ, நனைவ ராமம் வினா சீதா ந சீதாம் வினயோ ரமஹ. இது ரொம்ப அழகா, எங்க ராம சக்கரவர்த்தி திருமகன் இருக்காரோ அங்க சீதா இருக்கா, எங்க சீதா மாதா இருக்காளோ அங்க சக்கரவர்த்தி திருமகன் இருக்கார். இருவரும் எப்படி பார்த்தீங்கன்னா அவினாபாவம் அப்படின்னு, இன்செப்பரபிள் டுகெதர்னஸ் தான் ஏதாவது இருக்க முடியுமா இந்த உலகத்துல? அது தாயாரையும் எம்பெருமான் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த நித்திய சன்னதி. அப்போ நம்பெருமாள் திருவடிகளை சேவிச்சா தாயார் திருவடிகளும் அதுல உள்ளடங்கிதான் இருக்கு. தாயார் திருவடிகளை சேவிச்சா நம்பெருமாள் திருவடியும் சேவிச்சா மாதிரி தான் இருக்கு, அதுல உள்ளடங்கி இருக்கு. அதனால இந்த நித்திய சன்னதி, நித்திய கருணை பொழிகிற இந்த நம்ம ஸ்ரீரங்க நாச்சியார் தாயாருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.